கோபிக்கிட்ட நம்ம இனியா உண்மையே சொன்னது வேஸ்ட்டு அவர் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க அன்பு உறவுகளே. இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். இப்போ தான் நம்ம இனியாவுக்கு எல்லா விஷயமும் புரிய வருது. நிதிஷ் எதுக்காக அப்படிலாம் நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் அங்குளும் அவங்க ஒய்ஃபும் பொய் தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க. இப்படி உண்மையை மறைச்சி நம்மளை கல்யாணம் பண்ணி ஏமாற்றிட்டாங்களே, நம்ம லைஃபே வந்து நாசம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் நம்ம இனியா வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இன்றைக்கி வந்து உண்டுலேன் பண்ணணும் இவங்க எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க. ஆனால் வந்து பார்த்தா இங்கே பார்ட்டிக்கு எல்லா ஏற்பாடுமே செஞ்சு எல்லாருமே விருந்தாளிலாம் வந்திருக்கிறாங்க. அதை பார்த்து இனியா ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிடுறாங்க. எல்லோரும் முன்னாடியும் நம்ம வந்து இதை பற்றி பேசுகிறது நல்லா இருக்காது, மரியாதையாக இருக்காது, நம்ம இதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு தான் வந்து போகிறாங்க. நிதிஷ்மே வந்து பார்க்குறாங்க. நிதிஷ்கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாக தான் பேசுகிறாங்க. நீங்கள் எதுவுமே என்கிட்ட மறைக்கலையா, நீங்கள் நடந்துக்கிற எல்லாமே வந்து வித்தியாசமாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் வந்து இதை பற்றி ஓப்பனாக இப்போ வரைக்குமே வந்து நிதிஷ்கிட்ட எதுவுமே வந்து பேசலை. நெக்ஸ்ட்டு வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே எழில் வந்து நம்ம இனியாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அண்ணன் வந்த சந்தோஷத்தில் இனியா வந்து பார்த்திங்கன்னா நிதிஷ்கிட்ட அந்த கோவத்தை வந்து மறந்துட்டு ரொம்பவே எமோஷ்னல் ஆகி நம்ம எழிலை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. இங்கே நம்ம எழில் வந்து இனியாவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்காகவும் நம்ம ஃபேமிலி அசிங்கப்பட்டுறக்கூடாது, அவங்க கவலைப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து இங்கே போயிட்டு கேக்கும் கட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஃபேஸில் கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை. இங்கே நம்ம பாக்கியாவும் நோட் பண்ணுறாங்க. அப்புறம் கோபிக்கு நல்லாவே வந்து தெரியுது, ஒருவேளை இனியாவுக்கு இதனால பிரச்சனையாக இருக்குமோ, அவள் எதுக்கு இப்படி வந்து சோகமாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்துக்கிட்டே நம்ம இனியாவை தனியாக அழைச்சிட்டு போயிட்டு பேசுகிறாரு. இனியா என்னடா ஆச்சு, எதுக்காக நீ இப்படி வந்து சோகமாக இருக்கிற, எவ்வளோ சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம், இந்த டைமில் நீ இப்படிலாம் இருக்குது நல்லாவே இல்லைடா, வந்தவங்க என்ன நினைப்பாங்க உன்னை பற்றி இப்படி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. வந்தவங்க என்ன நினச்சாலே என்னப்பா, என் மனசில் இருக்கிற கவலை எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா வந்து ஒரு மாதிரி குதர்க்கமாகவே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட கோபி இருந்துக்கிட்டு, என்னடா இனியா என்ன பேசுகிற, டாடிக்கு ஒன்றுமே புரியல, நீ ஏன் இப்படி டிஃப்ரெண்ட்டாக பேசிகிட்டு இருக்கிற, நைட்டு காரில் வந்தப்போ கூட அப்படி தான் எதை பற்றியோ யோசிச்சு நான் பேசுகிறது கூட கவனிக்காமல் இருந்தேன், எதுவும் பிரச்சனையா இனியா, எதுனாலும் டாடிக்கிட்ட வந்து ஷேர் பண்ணு, உன் மனசுக்குள்ளேயே வச்சு நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன டாடி நான் சொல்கிறதுக்கு எனக்கு நிறைய விஷயம் இருக்குது, ஆனால் அதை நான் சொன்னால் நீங்கள் தாங்கிக்க மாட்டீங்க, அதனால தான் நான் வந்து அமைதியாக இருக்கிறேன். அப்படி என்னடா விஷயம், எதுனாலும் நீ சொல்லாமலாம் இருக்காத, அதை நினச்சி நீ கவலைப்பட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கம்பல் பண்ணி கோபி இருந்துக்கிட்டு இனியா கிட்ட விஷயத்த கேட்குறாங்க. வேறு வழியே இல்லாமல் இனியா வந்து விஷயத்த போட்டு உடைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா, நீங்கள் எனக்கு பார்த்த மாப்பிள்ளை ஒன்றும் நல்லவரே கிடையாது, அவர் 1ஆம் நம்பர் அக்யூஸ்டு, அவருக்கு இல்லாத பழக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை வந்து காட்டுறாங்க. அதை பார்த்தா கோபி இருந்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன இனியா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அதான் உங்களுக்கே தெரியலையே, பார்த்தா அவர் சரியான போதைப்பொருள் அடிக்டடு, அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்தில் அவர் 1ஆம் நம்பர் வந்து அக்யூஸ்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உனக்கு எப்படி தெரியும் இனியா அந்த விஷயம் சடனாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் ஆஃபீஸ்க்கு போனப்போ தான் இதை பற்றி நான் கேள்விப்பட்டேன், நான் சர்ச் பண்ணியுமே பார்த்தேன், அப்போ தான் வந்து நிறையா விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா வந்து சொல்கிறாங்க. விஷயத்தை கேட்டதுமே கோபிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுறது ரொம்பவே கில்ட்டியாக இருக்குது. இனியா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, நான் ரொம்பவே தப்பு பண்ணிட்டு இருந்தா, மன்னிப்பு கேட்டாலுமே வந்து ஈடாகாது இதுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இனியா இருந்துக்கிட்டு இப்படி பண்ணிட்டீங்களே டாடி, அவசரப்பட்டு என்னோடய வாழ்க்கையவே கெடுத்துட்டீங்களே, உங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கையை நான் அமைச்சுக்குவேன்னு சொல்லிட்டு நீங்கள் என் வாழ்க்கையை மொத்தமாக இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியா வந்து கதறி அழுகிறாங்க. ரொம்பவே எமோஷ்னல் ஆகி இங்கே நம்ம கோபியுமே கட்டி பிடிச்சி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கோபியுமே இனியாவோட நிலைமையை நினச்சி ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடறாரு. அவனுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே தெரியலடா, என் மனசு ரொம்பவே வலிக்குது, இப்படி உன்னை நாங்கள் பாலங்கணத்தில் தள்ளிட்டோமே, கொஞ்சம் கூட யோசிக்காமல், அம்மா தான் வயசானவங்க, அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேச்சை கேட்டு நானுமே ஆடிட்டேனே, இந்த விஷயத்தில் பாக்கியா கண்டிப்பாக சரியான முடிவாக எடுத்திருந்திருப்பா, அவளுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை, ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்லேருந்து அவளுக்கு கொஞ்சம் மனசே இது இல்லாமல் தான் இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பேசி என்னாக போகுதுப்பா, எல்லாமே முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான், என் வாழ்க்கையே வந்து ஏதோ நரக மாதிரி தான் போயிட்டுருக்குது, இந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து அப்படியே எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இருக்குது, என்னால் நார்மலாகவே இருக்க முடியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே கோபி இருந்துக்கிட்டு சரி விடு இனியா,
இப்போதைக்கு வந்து இதை பற்றி பேசிக்க வேணாம், நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க, இதை வெளியே தெரிஞ்சால் அவ்வளோதான், ரொம்பவே அசிங்கமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணுறாங்க இனியாவை. இனியாவும் வேறு வழி இல்லாமல் எவ்வளவோ பொறுத்துக்கிட்டேன், இதையும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே வந்து கண்ணை தொடச்சிட்டு இங்கே உள்ளக்க வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பக்கமாக நம்ம பாக்கியா வந்து நல்லாவே நோட் பண்ணிட்டாங்க. இனியா, என்ன எதுவும் பிரச்சனையா? உன் டாடிக்கிட்ட போயிட்டு நீ ரொம்ப நேரமாக பேசிட்டு வர, அதுவும் வரும்போது ஒரு மாதிரி அழுதுகிட்டே வந்த கண்ணை தொடச்சிட்டு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து கேட்குறாங்க. நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து அப்படியே ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணி சமாளிக்கிறாங்க. இல்லை இனியா, எனக்கு தெரியாதா நீ எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை பார்த்தாலே எனக்கு நல்லாவே தெரியுது, ஏதோ ஒரு விஷயத்த மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீ ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற, எந்த பிரச்சனைனாலும் நீ அம்மா கிட்ட சொல்லு தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. அம்மா, அதெல்லாம் எதுவுமே இல்லை சரிங்களா, அப்படி இருந்தால் நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா இருந்துன்னு சொல்கிறாங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லா ரிலேட்டிவ்ஸுமே கிளம்பிடுறாங்க. இனியா வந்து அதுக்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க கிளம்புனதுமே அந்தளவுக்கு அவங்களுக்கு கோபம் இருக்குது இங்கே சுதாகர் மொத்த குடும்பத்து மேலேயுமே. அப்படியே முறைச்ச மாதிரி தான் இருக்கிறாங்க. இங்கே சுதாகர் ஒய்ஃபை அதை பார்த்துட்டு, என்னங்க இந்த இனியாவுக்கு என்ன ஆச்சு, ஏன் நம்மளை இப்படி ஏதோ கடிச்சு தின்ற மாதிரி பார்க்குறா கொலவெறியோட அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் நிதீஷ்மே பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. என்ன ஆச்சுனே தெரில இந்த இனியாவுக்கு, என்கிட்டயே ஒரு மாதிரி தான் வந்து பேசினா. சுதாகர் இருந்துக்கிட்டு எல்லாமே எனக்கு தப்பாக தெரியுது, ஒரு வேளை இனியாவுக்கு இதனால் விஷயம் தெரிய வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நிதீஷ் இருந்துக்கிட்டு, என்கிட்ட அவள் பேசின விதமே ஒரு மாதிரி தான் இருந்தது, இதனால விஷயத்தை நீங்கள் மறைக்கிறீங்களா உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பல டைம் வந்து அவள் கேட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம நிதீஷ்க்கு கோவம் வருது. இதுக்காக தான் அவளை வேலைக்கு அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன், நீங்கள் கேட்டிங்களா? அங்கே போனனால தான் அவள் வந்து இப்படிலாம் நடந்துக்கிறா, ஏதோ ஒரு விஷயத்த அவள் கண்டுபிடிச்சிருக்கா, அவளுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிய வந்திருக்குது, அதனால தான் அவள் இப்படி நடந்துக்கிறா, இத்தனை நாள் அவள் இப்படிலாம் நடந்துக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாக்கியா ஃபேமிலி எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. உடனே இனியா இருந்துக்கிட்டு, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதான் இனியா ஆசைப்பட்றால, இன்னும் கொஞ்சம் நேரம் அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க, அவள் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இங்கே நல்லா எல்லாருமே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. பாட்டி இருந்துக்கிட்டு சுதாகர்கிட்ட ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. உண்மையாகவே எங்கள் இனியா வந்து கொடுத்து வச்சவ தான், உங்களை மாதிரி ஒரு குடும்பம் அமைய, இந்த மாதிரி இனியாவுக்காக நீங்கள் எல்லா விஷயமும் பண்ணுறீங்க, ரொம்பவே பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது, எங்கள் வீட்டு பொண்ணை நீங்கள் ரொம்பவே நல்லா பார்த்துக்குறீங்க, எந்த ஒரு குறையும் இல்லாமல், எங்கள் சொந்தக்காரங்களாம் ரொம்பவே பெருமையாக சொன்னாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளுறாங்க. உடனே சுதாகர் இருந்துக்கிட்டு, எங்கள் வீட்டு மருமகனா சும்மாவாமா, கண்டிப்பாக உங்களை விட நாங்கள் ரொம்பவே நல்லா பார்த்துக்குவோம் இனியாவை, அவளை எதுக்காகவுமே கண்கலங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே செம்ம கோவத்தோட நம்ம இனியா வந்து அப்படியே முறைச்ச மணி பார்த்துட்ருக்குறாங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்களே, உங்கள் குடும்பத்தை இப்போ வரைக்குமே வந்து அப்படியே மேலே ஒசத்தி தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க, நான் மட்டும் உண்மையை சொன்னேன்னா எங்கள் மொத்த குடும்பமும் உங்கள் மூஞ்சில் காரி துப்பிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா வந்து மனசுக்குள்ளேயே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பயங்கர கோவத்தில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சடனாக நல்லா இருக்கும்போதே நம்ம இனியா வந்து மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. உடனே எல்லாருமே பதறி அடிச்சுக்கிட்டு இனியாவை எழுப்பி பார்க்குறாங்க. ஆனால் இனியா வந்து கண் விழிச்சே பார்க்க மாட்டுறாங்க. உடனே எல்லாருமே பயப்படுறாங்க. உடனே சுதாகர் இருந்துக்கிட்டு, யாரும் எதுவும் ஃபீல் பண்ண வேணாம், பக்கத்தில் தான் டாக்டர் இருக்கிறாங்க, நான் கால் பண்ணி வர சொன்னால் 5 நிமிஷத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க. டாக்டருமே வந்துட்டு நம்ம இனியாவை செக் பண்ணி பார்க்குறாங்க. பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே நல்ல விஷயந்தான், ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க. இங்கே எல்லாருக்குமே ரொம்பவே வந்து அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு, நல்ல விஷயம்னா சந்தோஷமான விஷயம்னா வேறு என்ன, நம்ம வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது அதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வந்து சொல்கிறாங்க. இங்கே பாட்டிக்கு இங்கே பாக்கியாவுக்கு இது ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. சீக்கிரத்தில் குழந்தைன்னு ஒன்று வந்துட்டா இனியாவோட லைஃப் வந்து மொத்தமாக மாறிடும், அவள் லைஃப்பில் எவ்வளோ சாதிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் அதை நினச்சி நம்ம பாக்கியா வந்து ஒரு மாதிரி கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே சுதாகர் குடும்பத்தில் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் நிதீஷ்க்கு வந்து இது உண்மையாகவே நம்ம குழந்தையா இல்லை அந்த ஆகாஷோட குழந்தையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசித்த மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கிறாரு. இனியா வந்து கண் விழித்து பார்க்குறாங்க. இனியா கண் விழிச்சதுமே எல்லாருமே பார்த்திங்கன்னா இனியாவுக்கு வந்து விஷ் பண்ணுறாங்க.
எடுத்ததுமே பார்த்திங்கன்னா நம்ம எழில் இருந்துக்கிட்டு குட்டிமா லட்டு இவ்வளோ சீக்கிரத்தில் என்ன நீ மாமாக்குவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே இனியாவுக்கு ஒன்றுமே புரியலை. எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க, நம்ம இனியாவுக்கு வந்து விஷ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தா இனியாவுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஆச்சு, இப்போ என்ன நடந்தது, என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டே அடியே பைத்தியக்காரி, என்ன நீ கொள்ளு பாட்டி ஆகிட்டடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. பாட்டி நீங்கள் ஆல்ரெடியே கொள்ளு பாட்டியாக ஆகிட்டீங்களே, அப்புறம் என்ன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது என் பேரன் பிள்ளை பசங்க, இப்போது என்னோட பேத்தியோட பிள்ளை வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் இங்கே இனியாவுக்கு அப்போ தான் விஷயம் புரிய வருது. அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியலை. ஆல்ரெடி நிதிஷ் விஷயத்தை கேள்விப்பட்டு அவங்க ரொம்பவே மனசு நொந்து போயிருக்கிறாங்க. இந்த டைமில் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. அவங்கள அறியாமலேயே அவங்க வந்து கத்த ஆரம்பிச்சிடறாங்க. இல்லவே இல்லை, எனக்கு இந்த குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க. உடனே இங்கே எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இனியா நீ என்ன பைத்தியமா, எதுக்காக இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே கோபி இருந்துக்கிட்டு இனியா அந்த விஷயத்தை நினச்சதா இப்படிலாம் வந்து பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருமா இனியா, ஒன்றும் இல்லை சரியா, எல்லாம் சந்தோஷமான விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கிறாரு. டாடி இவங்களுக்கு தான் எந்த ஒரு விஷயமும் தெரியாது, அதனால அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனால் உங்களுக்கும் இதை கேட்டு சந்தோஷமாவா இருக்குது, என் மனசு ரொம்பவே வலிக்குது, தயவு செஞ்சு இந்த குழந்தை எனக்கு வேணாம், இந்த மாதிரி ஒரு கேடு கட்டவே குழந்தைய நான் வந்து சுமக்கணுமான்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்பவே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சுதாகர் இருந்துக்கிட்டு என்னம்மா இனியா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற, எவ்வளோ சந்தோஷமான விஷயம் நடந்திருக்குது, ஆனால் நீ எதுக்காக இப்படிலாம் நடந்துக்கிற, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன புரியணும், எல்லா விஷயமும் எனக்கு புரிஞ்சிருச்சு, எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்கள் மூடி மறைச்சி வச்ச உண்மையை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அங்கிள், இதுக்கப்புறமும் நீங்கள் இந்த மாதிரிலாம் நடிக்கணும்னு அவசியமே இல்லை. உங்கள் ஒய்ஃபும் நீங்களும் உங்கள் பையன் ரொம்பவே நல்லவங்க மாதிரிலாம் என்கிட்ட பேசுனீங்க, ஆனால் உங்கள் பையனோட வண்டவாளம் என்னன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எப்படி சொல்லனே தெரியல, எப்படி என்னோடய வாழ்க்கையை நீங்கள் இப்படி நாசம் பண்ணீங்க, உண்மையை எல்லாமே மறைச்சு நீங்கள் பண்ணது ரொம்பவே தப்பு, நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சொல்கிறாங்க. இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு இனியா என்னம்மா சொல்கிற, என்ன மறைச்சாங்க, ஒன்றுமே புரியலையே, நீ பேசுகிறது கொஞ்சம் தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அம்மா இந்த நிற்கிறாள் இந்த சுதாகரோட பையன், இவன் வந்து நல்லவன்லாம் கிடையாதுமா, ரொம்பவே கேடு கட்டவன், இவன் வந்து போதை பொருளை யூஸ் பண்ணுறவன், அதை வந்து வியாபாரம் செய்கிற ஒரு ஆள் தான் இவனுக்கு இல்லாத கனெக்ஷனே இல்லை, இவனுக்கு எல்லா தப்பான பழக்கமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா வந்து சொல்கிறாங்க. கேட்ட சுதாகருக்கு பேரதிர்ச்சியாக இருக்குது. என்ன இனியாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா, எப்படி கண்டுபிடிச்சா, இவ்வளோ சீக்கிரத்தில் இனியா அந்த விஷயத்த கண்டுபிடிப்பான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஷாக்கில் தான் இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே சமாளிக்கிறாங்க சுதாகர் ஒய்ஃபும் சுதாகர் எல்லாருமே சேர்ந்து. இங்கே பாரு இனியா, நீ என் பையன் மேலே இவ்வளோ பெரிய பழியை தூக்கி போடுறது வந்து ரொம்பவே தப்பு, உன்னை வந்து சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னனால நீ இப்படிலாம் அவனை வந்து தப்பாக பேசக்கூடாது, உன் கேரக்டரு தப்பு சரியா, நீ இப்போ வரைக்குமே உன்னோட எக்ஸ் லவர் கூட கனெக்டில் இருக்கிற அதை என் பையன் சொன்னனால கேள்வி கேட்டனால தானே இப்போது அவை மேலே இல்லாத பொல்லாத பழியெல்லாம் தூக்கி போட்டுருக்குறேன், உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது சொல்லு பார்ப்போம், அப்போது நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓ ஆதாரம் இருந்தால் அப்போ ஒத்துக்கிறீங்களா, உங்கள் பையன் அப்படிப்பட்டவன் அப்படின்னு தான் சொல்லிட்டு பாருங்கள் என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட செல்ஃபோனை எடுத்து இந்த படத்தை பாருங்கள், இந்த நியூஸ் பேப்பரை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை வந்து காட்டுறாங்க எல்லாரும் முன்னாடியுமே. இங்கே நம்ம இனியாவோட மொத்த குடும்பமும் அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாக்கியா வந்து அப்படி ஸ்டன்னாகி நிற்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி நம்ம கோபிக்கு விஷயம் தெரிஞ்சனால வந்து அவர் வந்து எதுவுமே வந்து பேச முடியாத ஒரு நிலமையில தான் நின்றுட்டுருக்கிறாரு. இங்கே பாட்டி எல்லாருமே பார்த்துட்டு அப்படியே வாயை பிளந்துட்டு நிற்கிறாங்க. இங்கே எழில், செலியன், ஜெனி எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷாக்காகி தான் இருக்கிறாங்க. பார்த்துட்டிங்களா, கொண்டாங்க ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர்கிட்டையுமே போயிட்டு காட்டுறாங்க. இது யார், உங்கள் பையன் தானே, இல்லை வேற ஒருத்தவங்களா, சொல்லுங்கள், இன்னும் கதை சொல்லுங்கள் கேட்கணும், என்னென்னமோ சொன்னீங்களே, உங்கள் பையன் வந்து ஃபாரினில் இருந்தார், ஃபாரினில் தான் அப்போலேருந்து படித்து வளர்ந்தார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதையாக சொன்னீங்களே, இப்போ சொல்கிறீங்களா அந்த கதையை, இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து உண்மையை வந்து மூடி மறைக்கவே முடியாது, எல்லா விஷயமும் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து காரி துப்புறாங்க இந்த சுதாகர் முகத்தில். ஒரு பொண்ணு வாழ்க்கையவே கெடுத்துட்டீங்களே, கொஞ்சம் கூட உங்களுக்கு குற்ற உணர்ச்சியாக இல்லை, நீங்கள் கல்யாணம் பண்ணது தப்பே இல்லை,
உண்மையை சொல்லி பண்ணியிருந்திருக்கணும் என் சம்மதத்தோட. நான் அதை ஏற்றுக்கிட்டு நான் பண்ணியிருந்திருக்கணும். எனக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு நான் ஓகே சொல்லியிருந்திருக்கவே மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு ஆளை போய்ட்டு நான் கல்யாணம் பண்ணுவேனா? அன்னைக்கே இவன் நடந்துக்கிறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தேகமாக இருந்தது. ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி ரியாக்ட் பண்ணா. எனக்கு அப்போவே தோணுச்சு ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த அளவுக்கு வந்து இருக்கும், இவர் விஷயத்தில் இப்படி ஒரு உண்மை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இனியா இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்படியுமே பார்த்தீங்கன்னா, எங்க சுதாகர் இருந்துக்கிட்டு, அதெல்லாம் வந்து சும்மா மீடியாக்காரங்கள பத்தி தெரியாதாம்மா? இல்லாத பொல்லாததெல்லாம் வந்து நியூஸ்ல போட்டு விடுவாங்க. அது மட்டும் இல்லாம, நாங்க பெரிய குடும்பம் வேற, பெரிய பணக்காரங்க. சொல்லவா வேணும்? பேர நாஸ்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த மாரி தான். சும்மா எதுனாலும் சொல்லாதீங்க. 6 மாசம் உங்க பையன் வந்து ஜெயிலுக்குள்ள தான் இருந்திருக்கிறான். அப்புறம் தான் பணத்த வச்சு உங்க பையன வந்து நீங்க வெளிய கொண்டு வந்துட்டீங்க. எல்லாத்தையுமே நம்ம இனியா கரெக்ட்டா சொல்றத பார்த்துட்டு, இங்க நம்ம சுதாகர்னால எதுவுமே மறுபேச்சே பேச முடியல. க்கு பயங்கர கோவம் வந்துடுது. "ஏய் இனியா என்ன? இப்ப என்ன சொல்ல வர நீனு?" "ஆமா. நீ கேட்டது, தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே உண்மதான். இப்போ உன்னால என்ன பண்ண முடியும்? நான் உன்ன கல்யாணம் பண்ணிட்டேன். சரியா? இதுக்கப்புறம் நீ என் பேச்ச தான் கேட்கணும். எனக்கு அடங்கி தான் போகணும்." அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சுயரூபத்த எல்லார் முன்னாடியுமே வந்து காட்டுறாங்க. இங்க சுதாகரும் அவங்க ஒய்ஃப் இருந்த நிதீஷ், "நாங்க பேசிட்டு இருக்கோம்ல, நீ எதுக்கு இப்போ தேவையில்லாம பேசிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க நிதீஷ வந்து சமாளிச்சு நிக்க வைக்கிறாங்க. ஆனா நிதீஷ் வந்து அடங்குற மாதிரி இல்ல. இன்னொரு பக்கம் பாக்கியா இருந்துக்கிட்டு பொங்கி எழுந்து எழுந்து கோவப்படுறாங்க. "இங்க பாரு, நீ கல்யாணம் பண்ணிட்டா என் பொண்ணு உன் பேச்ச கேட்கணும்னு சொல்லிட்டு எதுவும் சட்டம் இருக்குதா? உன்னை தூக்கி போட்டு அவ வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? என்ன ரொம்ப ஆடிட்டு இருக்கிறீங்க? என் உண்மையை மறைச்சு கல்யாணம் பண்ணதே தப்பு. ஆனால் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் குடும்பமே சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாட்டி இருந்துக்கிட்டு அப்பவும் கூட பார்த்தீங்கன்னா இந்த கேடுகட்ட சுதாகருக்கு தான் ஆதரவாக பேசுகிறாங்க. "பாக்கியா கொஞ்சம் மரியாதையாக பேசு. அவள் தான் சின்ன பிள்ளை. ஏதோ விஷயம் தெரியாமல் ஏதோ கோவத்தில் பேசிகிட்டு இருக்கிறா. ஆனால் நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற? அவங்க சொல்கிற மாதிரியே அவங்க கௌரவத்தை கெடுக்கிற மாதிரி எதுனாலும் நடந்திருக்கலாம். யாராச்சும் இப்படி பண்ணியிருந்திருக்கலாம்." அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே பாக்கியாவுக்கு இங்கே பாட்டி மேலே கோவம் திரும்புது. "அத்தை அமைதியா இருங்க. நானே ரொம்ப ரொம்ப கோவத்தில் இருக்கிறேன். என்னோட பொண்ணு வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியில் இருக்கிறேன். நீங்களும் உங்கள் பையனும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்தும்போது எனக்கு அப்போவே தோணுச்சு, இந்த கல்யாணம் நடக்கிறது என் மனசுக்கே வந்து சரியா படல. அப்போவே நான் வந்து கொஞ்சம் சுதாரிச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியிருந்தேன்னா, இப்போ இவ்வளோ தூரம் ஆயிருந்திருக்காது. என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். நான் தப்பு பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டிய வெளுத்து வாங்குறாங்க. "பாக்கியா நான் சொல்கிறத கேளு" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துட்டு சொல்கிறாங்க. "நீங்கள் எதுவுமே சொல்லி கிழிக்க வேணாம். கொஞ்சம் அமைதியாக இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு சுதாகர்கிட்ட நம்ம பாக்கியா வந்து பேசுகிறாங்க. "நீங்கள் பண்ணதுக்கு மன்னிப்பே கிடையாது. சரிங்களா? என்னோட ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் ஏமாற்றி வாங்குனீங்க. அதை கூட நான் மன்னிச்சிட்டேன். அப்போவே நான் உங்ககிட்ட சொன்னது ஒரே விஷயம் தான். இனியாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது. அப்படி வந்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த நீங்கள் மறைச்சி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி என் பொண்ணோட வாழ்க்கையவே நீங்கள் கெடுத்துட்டீங்க. இதை நான் அப்படியே பார்த்துட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு நினச்சிங்களா? கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் பதில் சொல்லியே தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க. "ஆமாம்மா, கண்டிப்பாக இவங்கள சும்மாவே விடக்கூடாது. இவங்கள போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்கள உள்ளே தள்ளினாதாம்மா என் மனசு நிம்மதியாக இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு இனியா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இங்கே நம்ம பாக்கியாவுமே பார்த்தீங்கன்னா, "கண்டிப்பாக இனியா செய்வோம்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சுதாகர் இருந்துக்கிட்டு, "இனியா, இப்போது எங்கள் வீட்டு வாரிசு உன் வயித்துல வளருது. நீ இந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காத. அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான். சரியா? இப்போ திருந்திட்டான். அம் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அவன் முழுசா மறந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் மறுபடியும் அவன் வந்து இந்த 3 டேஸ் தான் இப்படிலாம் பண்ணிட்டான். அதுவும் ஏதோ ஒரு கோவத்தில் நீ ஆகாஷ் கிட்ட வந்து பேசின அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதை தாங்கிக்கவே முடியலை. உன்னை தப்பாக நினச்சி தான் இப்படிலாம் பண்ணிட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. "நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம். சரிங்களா? என்கிட்ட எதுவுமே நீங்கள் பேசணும்னு அவசியம் இல்லை. இந்த குழந்தை தானே, இந்த குழந்தைய நாங்கள் என்ன பண்ணணும், என்ன முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா இருந்துக்கிட்டு சொல்லிட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நிதீஷ் இருந்துக்கிட்டு, "அப்பா போய் போய் இவகிட்டலாம் எதுக்குப்பா கெஞ்சிட்டு இருக்கிறீங்க? இவலாம் ஒரு ஆளா? அந்த குழந்தையே ஃபஸ்ட்டு என்னோடதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா நல்லா? அந்த குழந்தை அந்த ஆகாஷோட குழந்தையா தான் இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு இனியாவோட கேரக்டரை ரொம்பவே தப்பு தப்பாக வந்து பேசுகிறாங்க. இதனால் இங்கே இனியா பயங்கர கோவப்படுறாங்க. எழிலும் செழியனும் பார்த்தீங்கன்னா நிதீஷை அடிக்கிறதுக்காகவே போயிடுறாங்க. "யாரை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்கிற? அவள் பழகுனதெல்லாம் உண்மைதான். ஆனால் எங்கள் வீட்டு பொண்ணு எல்லை மீற வாய்ப்பே இல்லை.
நாங்கள் எங்கள் வீட்டு பொண்ணு வாழ்க்கையவே கெடுத்துட்டோம், போயும் போயும் உன்ன மாதிரி கேடு கட்டவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து என் தங்கச்சி எப்போ நாங்கள் இந்த கதியில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கோவத்தில் அடிக்கிறதுக்காக போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட சண்டையை விளக்கிட்டு இங்கே நம்ம பாக்கியா இருந்துக்கிட்டு இனியா உன்னோட லைஃபு நீ தான் வந்து உறுதியாக அதில் முடிவெடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கோபியுமே இனியா கிட்ட அதே விஷயத்த தான் சொல்கிறாங்க. ஏதோ நாங்கள் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டோம், ஆனால் இந்த டைம் வந்து நீயே முடிவெடுத்துக்கோமா உன்னோட வாழ்க்கையில், நீ எது எடுத்தாலும் எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவுக்கு வந்து சப்போர்ட்டாக இங்கே எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. பாட்டி இருந்துக்கிட்டு இனியாவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே பாரு இனியா, கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து நிதிஷ் தான் உன்னோட புருஷன், அது எப்போதுமே மாறாது சரியா, அவங்க கூடயே வாழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இனியா கோவத்துடன் நிற்கிறாங்க. இப்போது நம்ம இனியா இந்த ஈஸ்வரி பாட்டியை கன்னத்தில் பலார்னு ஒரு அறை விட்டாலும் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. உண்மையாக தாங்க, இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண இந்த பண்ணுற பாட்டி என்ன தான் வந்து செய்யலாம். உண்மையாகவே இந்த பாட்டியை வீட்டை விட்டு வெளியே துரத்துறது தான் ரொம்பவே பெஸ்ட்டான முடிவு. இந்த முட்டாள் பாக்கியை அதை மட்டும் கண்டிப்பாக பண்ணவே மாட்டாங்க. இங்கே இனியாவோட வாழ்க்கையவே நாசம் பண்ண பாட்டி இன்னுமே பாக்கியை தலையில் தூக்கி வச்சு தான் ஆடுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம், பல ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுது.